ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சகோதரி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஹோப் நான் நல்லா இருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டதில்லை, அதில் நான் சொல்லியிருந்தேன் ஒட்டக கறி நான் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டேன். ஆனால் அது கறி வேகவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த எப்படி நான் சாப்பிட்டேன்றதை நான் ஸ்டோரி நான் அப்புறம் சொல்கிறேன்னு அது இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் துபாயில் 2 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போ அந்த கம்பெனியில் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சம்பளம் ஏற்றி கொடுக்கல. அப்புறம் அந்த கம்பெனி விட்டு நான் ஓடி போய் வெளியில் வேலை செஞ்சேன். அப்போ அங்கே எனக்கு நல்ல வெளியில் நான் சம்பாரிச்சிட்டு அப்போ இந்தியாவுக்கு வரும்போது நான் என்ன செய்யணும், ஓடி போய் வேலை செஞ்சாக்கா போலீஸ்காரன் பிடிச்சி என்ன ஜெயிலில் உட்கார வச்சு என்ன கம்பெனி ஓடிட்டா பாஸ்போர்ட்டு அக்காமா இதே இருக்காது. அப்போ போலீஸ் மூலமாக சரண்டர் ஆகி தான் நான் ஊருக்கு வந்தேன். அப்போ போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகி அப்போ நான் இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவுக்கு வர்றதுக்கோசரம் நான் சரண்டர் ஆக போனேன். அப்போ போலீஸ்காரன் பிடிச்சி உள்ளே ஜெயிலில் வச்சுட்டான். ஜெயிலில் ஒரு 3 மாதம் ஜெயிலில் இருந்தேன், ஷார்ஜா ஜெயிலில். அப்போ அங்கே சாப்பாடு தினம் ஒரு நாளைக்கு முட்டை பிரியாணி வரும், ஒரு நாளைக்கு மீன் பிரியாணி வரும், ஒரு நாளைக்கு ஒட்டக பிரியாணி வரும். அந்த மாதிரி விதவிதமாக வரும் சாப்பாடு. காலை டிஃபனில் ஒரு கிளாஸ் டீ கொடுப்பாங்க, பெரிய கிளாஸ், இவ்வளோ பெரிய கிளாஸில் டீ கொடுப்பாங்க. ஒரு பெரிய ரொட்டி ஒன்று கொடுப்பாங்க, கூட ஒரு சின்ன மஸ்கா கொடுப்பாங்க. அமுல் இது மஸ்கா கிடைக்கும். அமுல் மஸ்கானா வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க தமிழில், வெண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாம் பாக்கெட்டும் கிடைக்கும். அந்த ஜாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஜெயிலில் இருந்தால் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு ஏற்றலாம். அதே இந்தியா ஜெயிலில் இருந்தால் சாப்பாடு பிடிக்காது. இந்தியாவில் அந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அவனும் கிரிமினல் வேலை பண்ணிட்டு தான் உள்ளே சாப்பாடு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கோசரமே கிரிமினல் வேலை பண்ணிவிட்டு உள்ளே போய் வாங்குவாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா. ஆனால் துபாயில் அந்த மாதிரி இல்லை. பொழப்புக்கோசரம் போனால் சம்பளம் கம்மியாக இருக்கணும் வெளியில் ஓடி வேலை செய்யும்போது அப்புறம் இந்தியாவுக்கு வரதுக்கோசரம் ஜெயிலில் போட்டு அப்போ 3 மாதம் இருக்கும்போது அப்போ அங்கே சாப்பாடு அந்த மாதிரி விதமாக சாப்பாடு கொடுத்தாங்க. அதில் எனக்கு உடம்பு ஏறிச்சாங்க. ஏன்னா ஒட்டக கறி, மீன் பிரியாணி இந்த மாதிரி விதமான சாப்பாடு கொடுக்கும்போது உடம்பு தன்னால் ஏறும். 3 மாதம் கழிச்சு என்னை வெளியாகிட்டாங்க. கவர்மெண்ட் டிக்கெட்டு போட்டாங்க. நான் கவர்மெண்ட் டிக்கெட்டில் தான் சேர்ந்தேன். அங்கே ஜெயிலில் தான் நான் ஒட்டக கறி சாப்பிட்டேன். வெந்து பொசன்னு நல்லா ஒட்டக கறி பிரியாணி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஓகே, நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.